வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெண்டை ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெண்டை பயிர் பண்ணுற, அதாவது காய்கறி பயிர்களில் வெண்டை பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து நல்ல ரகங்களாக சூஸ் பண்ணணும், அதிக ஈல்டு கிடைக்கணும், அதே மாதிரி வந்து அந்த மஞ்சள் தேமல் நோய் வரக்கூடாது, காய் வந்து ரொம்ப நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 40-50 பறிப்பு வரைக்கும் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி காய் உடைக்கணும், நல்லா ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரகங்களை சூஸ் பண்ணுங்கள். இந்த ரகங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த வைரஸ் நோய்களும் வராது, ப்ளஸ் வந்து 40-50 பறிப்பு குடிக்கலாம். அந்த மாதிரி ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விவசாய பரிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெண்டை பயிர் பண்ணுற விவசாயிகள், அதாவது வந்து வியாபாரத்துக்காண்டி நல்ல மகசூல் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரகங்களை சூஸ் பண்ணுங்கள். இந்த ரகங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வைரஸ் நோய் தாக்காது, ப்ளஸ் வந்து காய்கள் அதிகமாக பறிக்கலாம். ஓரளவுக்கு வந்து கிளைமேட் தாங்கி வரக்கூடிய ரகங்கள், அந்த மாதிரி ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து வெண்டை பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து மேட்டு பகுதிகளில் வெண்டை பயிர் பண்ணுங்கள். தண்ணி நிற்கக்கூடாது, வெண்டைக்கு ரொம்ப முக்கியமானது தான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வடிஞ்சு கீழே ஓடியணும், அந்த மாதிரி பண்ணுங்கள். அல்லது மழை சீசன் இல்லாத பருவங்களில், ரொம்ப பெருமழை பெய்யாத பருவங்களில் பயிர் பண்ணுங்கள், பள்ளக்காடுகளில் பயிர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து மேட்டு பகுதிகளில் பயிர் பண்ணுங்கள். வெண்டை வந்து தண்ணி வந்து ரொம்ப நிற்கவே கூடாது, தண்ணி காய்ச்சலமாக தான் இருக்கணும். தண்ணி நின்றுச்சுனாவே வெண்டை வந்து மஞ்சள் ஆயிரம், இலை ஃபுல்லாக மஞ்சளாகி இலைகள் ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிடும், ரொம்ப முக்கியமானது. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற ரகம் வந்து அட்வான்டா கம்பெனியில் வந்து ராதிகா அப்படிங்கிற ரகம். இந்த ரகத்தோட காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கரும்பச்சை கலரில் இருக்கும். இதோட வளர்ச்சி வந்து மீடியமான ஹைட்டு தான் வரும். இதில் வந்து இந்த வைரஸ் நோய் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வராது, ஓரளவுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் இந்த ரகம். இந்த ராதிகா ரகம் ஊன்னதுலேருந்து எவ்வளோ நாளில் காய் உடைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 42லேருந்து 45 நாளைக்கு அப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து காய் உடைக்க ஆரம்பிக்கலாம். காய் வந்து மினிமம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து காய் உடைச்சிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து காய் உடைக்கிறதுக்கு ஒரு நாள் விட்டாலும், ஒரு நாள் 2 நாள் விட்டாலும் வந்து காய் அவ்வளோ சீக்கிரம் முத்தாது, ஓரளவுக்கு பிஞ்சு காயாக தான் இருக்கும். இதோட காய் உடைச்சும் வச்சுட்டிங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து வதங்கி போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது, ஓரளவு வந்து பசுமையாக தான் இருக்கும் காய். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் வந்து நுங்கம் கம்பெனியில் வந்து சாம்ராட் அப்படிங்கிற ரகம். இந்த ரகத்தோட காய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கரும்பச்சை கலரில் தான் இருக்கும், காய் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் வந்து ஹைட்டாக தான் வரும், செடி வந்து ரொம்ப குட்டையாக இருக்காது, செடி கொஞ்சம் ஹைட்டாக வரும், செடி கொஞ்சம் வந்து கிளைகளும் வெடிச்சு வரும். காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் விதை ஊன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்க ஊனக்கூடாது, மினிமம் வந்து 2லேருந்து 2.5 அடி இந்த கேப்லையாவது ஊனணும். ரொம்ப நெருக்க ஊனிங்கன்னா, ஏன்னா வந்து செடி கொஞ்சம் ஹைட்டாக வரதுனால கிளைகளும் கொஞ்சம் அதிகமாக வெடிச்சு வரும், அதனால் வந்து ரொம்ப நெருக்க வந்து விதைகளை ஊனாதீங்க. காயோட நீளம் வந்து 14லேருந்து 16 சென்டிமீட்டர் வரைக்கும் காயோட நீளம் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் வந்து நுங்கம் கம்பெனியில் சிங்கம் அப்படிங்கிற ரகம். இந்த ரகத்தோட காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கரும்பச்சை கலரில், காய் கொஞ்சம் மீடியமான ரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ரகம்னா இந்த ரகத்தை சொல்லலாம். ஏன்னா வந்து காய் வந்து அந்தளவுக்கு காய், அதே மாதிரி வந்து செடி வந்து காற்றடிச்சா சாயாது, மீடியமான ஹைட்டு வரும். காற்றடிக்கும் போது சாயிறது, உடையிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அது வந்து சொனைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் வந்து ரகங்கள் மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து இந்த இதில் வந்து அதிகமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும், காய் உடைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் வந்து அட்வான்டா கம்பெனியில் வந்து நிவ்யா அப்படிங்கிற ரகம். இந்த ரகத்தோட காயும் வந்து நல்லா கரும்பச்சை கலரில், காய் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது செடி பார்த்தீங்கன்னா மீடியமான ஹைட்டில் தான் வரும், கிளைகள் வந்து மினிமம் வந்து 3லேருந்து 5 கிளைகள் வரும். அதே மாதிரி வந்து இது உடைக்கிறதுக்கு வந்து காய் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய இதுகளில் பார்த்தீங்கன்னா ரகங்களில் வெண்டை உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த நிவ்யா வந்து காய் உடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஊன்னதுலேருந்து எவ்வளோ நாளில் காய் பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 42லேருந்து 45 நாளுக்கு அப்புறம் வந்து காய் வந்து கண்டினியூஸாக பறிக்கலாம். இதில் வந்து இந்த வைரஸ் நோயோட பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் வராது அப்படின்னு இருக்காங்க. இந்த எல்லோ மொசைக் வைரஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள், மஞ்சளாக போகிறது, இதுகளோட பாதிப்புகள் பெருசாக வராது. ஏன்னா வந்து வெண்டையை பொறுத்த வரைக்கும் பூச்சி இதுகளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஈஸியாக பாதிப்புகள் வந்தாலும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் பூச்சி புழுக்களுக்கு. ஆனால் வந்து இந்த வைரஸ் நோய் வந்துருச்சா மட்டும் இதுக்கு வந்து பெரிய அளவில் மருந்துகள் எது கொடுத்தாலுமே கேட்காது. இதுக்கு வந்து இது பாதிப்பு இல்லாத ரகங்களாக தான் நம்ம சூஸ் பண்ணிடணும். அதில் வந்து இந்த நிவ்யா வந்து கரெக்டானது. அதே மாதிரி வந்து ஈல்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 40லேருந்து 50 பறிப்புக்கு மேலே வந்து கண்டிப்பாக உடைக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் உடைக்கிற மாதிரி கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது வந்து அட்வான்டா கம்பெனியில் வர்றது ஜானி அப்படிங்கிற ரகம்.
இந்த ரகத்தோட காயும் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக தான் இருக்கும். காய் கொஞ்சம் நீளமாக இருக்கும். காய் பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் வந்து காய் பார்த்தீங்கன்னா முத்தாது, பிஞ்சாக தான் இருக்கும். விதைகளும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கம்மியான அளவில் தான் இருக்கும். காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் முத்தாது. இந்த ரகம் வந்து நல்ல ஹைட்டாக டாலாக வளரக்கூடியது. நல்ல கிளைகளும் வெடிக்கக்கூடியது. இதோட ஃபேஸிங்கே பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3 அடி கேப்பாவது நான். ஏன்னா வந்து இது நல்ல செடி வந்து படர்ந்து பெருசாக வரும். அதுக்கேற்ற மாதிரி காயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே வந்து செடி போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஆனால் ஃபுல்லாக வந்து காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடச்சிட்டே தான் இருக்கணும். இது வந்து நம்ம இடையில வந்து 1 நாள் 2 நாள் விட்டோம்னா காய் முத்திரும். அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து எது இருந்தாலுமே காய் உடச்சி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதில் வந்து இந்த வைரஸ் நோய் இதோட பாதிப்புகள்லாம் பெரிய அளவில் வராது. பூச்சிப்புழுக்களோட பாதிப்புகள் வரும். அது வந்து நார்மலான மருந்து அடித்தாவே போதும். இது ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா F1 ரகங்கள் தான். இந்த காய்கறிகள் எல்லாமே மேக்ஸிமம் F1 தான் வரும். இதுக்கப்புறம் வந்து இன்னுமே வந்து ஒரு 6-7 ரகங்கள் இருக்குது. அதை வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இது வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரகங்கள் வந்து நீங்கள் பயிர் பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து வியாபாரத்துக்கு பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து ஓரளவுக்கு வந்து லாபம் எடுக்கலாம். இந்த ரகங்கள் பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து பெரிய அளவில் நஷ்டம் அடைய மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ரகங்களோட மகசூலாக இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து வெண்டை காய்கறி பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து பள்ளக்காலில் பயிர் பண்ணாதீங்க, மேட்டு பகுதிகளில் பயிர் பண்ணுங்க. தண்ணி நிற்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானது அதுதான். வெண்டையாக இருக்கட்டும், கத்திரியாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், எந்த பயிர்களாக இருந்தாலுமே தண்ணி நின்றுச்சுனாவே அந்த பயிர் அப்படியே உட்காந்துரும். அதனால் வந்து அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே. வாழ்க தமிழ்.